ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து லோகநாயகி இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராவல் விலாக பார்க்க போகிறோம். நான் கௌரி அப்புறம் சஷ்வின் அவங்க பொண்ணுங்க 2 பேரும் சன்சி சுகஸ்தி எல்லோரும் சேர்ந்து நாங்கள் மட்டுமே பழனி போனோம். சஷ்வினுக்கு ஒரு 3 வயசு ஆரம்பிக்கிறப்போ அங்கே போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு காது குத்திட்டு வந்தது தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பழனி போகவே இல்லை. நானும் ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருக்கிறேன் போகணுன்ட்டும். கௌரியும் வந்தால் சொன்னாங்க. சன்சிக்கும் பார்த்திங்கன்னா அங்கே தான் மொட்டை அடிச்சு காது குத்தணும்னு சொன்னாங்க. ஜஸ்ட் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பழனி போகணும், திருச்செந்தூர் போகணும் பேசிகிட்டு இருந்தோம். கௌரியும் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. சரி ஓகே இதுதான் டைம்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணிட்டோம். பல வருஷமாக வந்துட்டு எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரே பஸ் தான், ஈரோடு டு பழனி ஒரே பஸ் தான். ஏறுனா போய் இறங்கிக்கலாம். ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னா போகணும்னு நினைப்பேன், அவ்வளோ தீவிரமாக வந்துட்டு நான் முயற்சி பண்ணவே இல்லை. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக நானும் கௌரியும் சேர்ந்து டக்குன்னு பிளான் பண்ணிவிட்டு சண்டே பார்த்து கிளம்பிடலாம், ஸ்கூல் லீவாக இருக்கிற அன்றைக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயே வரலன்ட்டாங்க, அவங்க வீட்லேயும் வரலன்ட்டாங்க. சரி ஓகே இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு நம்ம 2 பேர் தான் போகிறோன்றதுனால பஸ்ஸு தான் கரெக்டு, பஸ்லேயே போய்க்கலாம்னு சொல்லிட்டு அரச்சலூர் போய் ஏறிட்டோம். கௌரி வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. காலையில் இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேல்மரல் ஃபுல்லாக படிக்க முடியல, அதனால் திருத்தணி யோதித்தரில் மட்டும் ஒரு 6 டைம் படிச்சுட்டு விளக்கு மட்டும் போட்டுட்டு கிளம்பிட்டோம். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே கௌரி கொண்டு வந்திருந்த ஒரு துண்டை விரிச்சுட்டு 3 பேரையும் மட்டும் உட்கார வச்சுட்டு அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வந்தாங்க பசிக்குன்ட்டு. எங்கள் 2 பேர்த்துக்கும் போகிற வரைக்கும் வந்து ஸ்டாண்டிங்கே தான், நின்றுட்டே தான் போனோம். சீட் கிடைக்கல. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அடிவாரத்துக்கு ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டோம். 80 ரூபா வாங்கினாங்க. போனோடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு வேலையை சாப்பிட்டுட்டோம். ரொம்ப பசி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 இருக்கும். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு கௌரி வந்து பூமுடி கொடுக்கணுன்னு வேண்டியிருந்தாங்க. அதுக்காக தான் முக்கியமாக அவங்க வந்தாங்களே. சரி ஓகேன்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த வேலையை பார்த்துருவோம், சாப்பிட்டு முடிச்சாச்சு, நீ அடுத்தடுத்து வேலைகளை பார்ப்போன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். அதுக்குன்னே வந்துட்டு ஒரு தனியாக ஒரு மண்டபம் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. குளிக்கிறதுக்கு ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ்க்கு தனியான்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் எல்லாமே இருந்துச்சு. அது மொட்டை அடிக்கிற இடத்துல நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம போனோன்னே டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. டக்குன்னு போனோன்னே ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டு முடி கட் பண்ணிட்டாங்க. எடுத்து அதுக்குன்னு ஒரு உண்டியெல்லாம் வச்சுருக்குறாங்க முடி போடுறதுக்குன்னு சொல்லிட்டு அதில் போட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். அப்புறமா வந்து கௌரி குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் நாங்கள் 4 பேருமே வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி அந்த மண்டபத்துக்குள்ளேயே ரொம்ப கச்சகச்சன்னு இருக்குது, நிறைய பேர் இருக்கிறாங்கன்ட்டு நாங்கள் வெளியில் வந்து நின்றுட்டோம். அந்த அடிவாரத்துக்கு போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செட்டு போட்டுட்ருக்குறாங்க. நல்லா இருந்துச்சு. சுற்றிலையும் கடைகளும் இருந்துச்சு. சரி ஓகே அந்த கடையை பார்த்துட்டு நிற்போம்னு சொல்லிட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சஷ்வின் வந்துட்டு ஒரு மோதிரம் கேட்டிருந்தான். சாப்பிட்டு முடிச்சு வெளியில் வந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கடை போட்டிருந்தாரு. மோதிரம் இந்த கீ செயின்லாம் வந்து பேர் எழுதி தருவாங்க. நான் வாங்கி தரவே மாட்டேன்ட்டு கௌரி பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டாங்க. வெறும் மோதிரம் மட்டும் வாங்கினா 20 ருபீஸு, பேர் எழுதி கொடுத்தா 40 ருபீஸ்னு சொல்லி பேர் எழுதி வாங்கி கொடுத்துட்டாங்க. சஷ்வினுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. வீட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா அங்கே போகிறப்பையும் அத்தனை கீ செயின் மோதிரம்னு வாங்கி போட்டு குப்பையை சேருதுன்னு சொல்லிட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா கேட்குறது. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக் எடுத்துகிட்டு போயிருந்தோம், அந்த எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்கு, அப்புறம் வாட்டர் பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காகன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு போயிருந்தங்காட்டி அந்த பேக்கையும் நம்ம தூக்கிட்டு மலை ஏறுறது ரொம்ப கஷ்டன்றதுனால கீழேயே வச்சுட்டு போயிடலான்னு கீழே பார்த்தீங்கன்னா லாக்கர் ரூம் இருந்துச்சு, அது ஃப்ரீ தான். ஸோ அந்த லாக்கர் ரூமில் கொண்டு போய் வெயிட் பண்ணி தான் வச்சோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா லாக்கர்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மலை மேலே ஃபோன் அலோவ்டு இல்லை. நாங்கள் வந்துட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறோம், லேடிஸ் மட்டும் தனியாக போயிருக்கிறோம். ஒரு எமர்ஜென்சிக்கு வந்துட்டு நமக்கு ஃபோன் தேவைப்பட்டால் என்ன பண்ணுறதுன்றதுனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம். சும்மா நார்மலாக இருக்கிற ஃபோனு. அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி மேலே வாங்கி வச்சாங்கன்னாலும் பரவாயில்ல, கீழே வரப்போ வாங்கிட்டு வந்துடலான்ற பிளானில் தான் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு ஃபோன் வச்சுட்டு தான் இருந்தாங்க. அப்போ போகிறப்பயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா டயர்ட் ஆயிடுச்சு. பஸ்லேயும் நின்றுட்டே போனதுக்கு ஒரு 2.5 மணி நேரமாட்டம் நின்றுட்டு போனதுக்கு அங்கே போயிட்டு ஸ்டெப் ஏற முடியாது, நம்ம வந்துட்டு யானை பாதையிலேயே போயிடலான்னு வீட்லேயே வந்துட்டு நம்ம யானை பாதையில் போய்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். அங்கே போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டெப் ஏறினோனையாமே கால் முடியல. சரி ஓகே நம்ம யானை பாதையில் போகிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா நிழலுக்கு வந்து ஃபுல்லாக மண்டபம், அங்கங்கே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு, அங்கங்கே தண்ணிக்கு நல்லா வசதி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்டெப் ஏறுறது, ஒரு 4-5 மண்டபம் ஏறுறது, அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்லாபெல்லாம் திண்ணையாட்ட கட்டி விட்டுருந்தாங்க. அங்கே வந்து உட்காந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அப்புறமா மேலே ஏறுறதுன்னு சொல்லிட்டு ஏறி முடிச்சிட்டோம். கரெக்டாக நாங்கள் ஏறிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் பாருங்கள், அப்போயே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த பகல் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை அந்த முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணுறதுக்காக ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த அளவுக்கு வந்து டைம் ஆகும். அதுக்கப்புறமா தான்
பக்தர்களை விடுவோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்களும் வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே டிக்கெட் எடுத்துட்டோம். 100 ருபீஸ் டிக்கெட் எடுத்து போயிடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். ஏன்னா நாங்கள் லேடிஸ் மட்டும்தான் போயிருக்கிறோம். ஃப்ரீ தரிசனத்துக்குலாம் போனால் ரொம்ப லேட் ஆகும். நம்ம வந்துட்டு 100 ரூபாய் டிக்கெட்டில் போய் பார்த்துட்டு டக்குன்னு வந்துட்டு நேரமே வீட்டுக்கு கிளம்பிடலான்ற பிளானில் டிக்கெட் எடுத்திருந்தோம். இதில் வந்து 1 மணி நேரம் லேட் ஆகுங்காட்டி சரி ஓகே சாப்பாடு அங்கேயே வாங்கி சாப்பிட்றலாம். அன்னதானத்துக்கு போகிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி அதுவும் முடியாதுன்ட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா புளி சாப்பாடு 15 ரூபா தான். சக்கரை பொங்கல், புளி சாதம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. லட்டு எல்லாமே ஒன்று 15 ரூபா. ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் கிடைக்கல. நாங்கள் போன டைமில் புளி சாதம் தான் இருந்துச்சு. சரி நான் ஆளுக்கு ஒரு பாக்கெட் வந்துட்டு புளி சாதத்தை வாங்கிட்டு அங்கேயே வந்து கௌரி மிக்சரு, முறுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதோட மிக்ஸ் பண்ணி அப்படியே கலந்து அடிச்சிட்டோம். கரெக்டாக நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்ல மழை வந்தது. கரெக்டாக வந்துட்டு நல்லா ஈரம் பண்ணி விட்டுட்டு போயிடுச்சு சதன்ட்டு. நாங்கள் கரெக்டாக லைனில் போய் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்துன்னு கொளுத்திருச்சு. ஒரு மணி நேரம் பக்கமாக வந்துட்டு நல்ல கொளுத்துற வெயிலில் நின்றுட்டு இருந்தோம். மூச்சு முட்ட முடியாமல் அவ்வளோ கூட்டத்தில். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா உள்ளேயே லைனு மூவ் ஆக ஆரம்பிச்சுது. உள்ளேயும் போயிட்டு அந்த கம்பி இதுக்குள்ளே அந்த தடுப்புக்குள்ளே போகிற வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா மூச்சு முட்ட முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்கும். அந்த தடுப்புக்குள்ளே போயிட்டோன்னா நம்ம பாட்டுக்கு ஒருத்தர் 2 பேர் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல காத்தோட்டமாக தான் இருந்துச்சு. உள்ளே போய் ஆளுக்கு வந்துட்டு ஒரு ரூம் மாதிரி பெருசாக நல்லா தட்டி போட்டு அடைச்சி வச்சுருக்குறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 60 பேர் 50 பேர் அந்த மாதிரி உள்ளே போனோன்னே லாக் பண்ணிடுறாங்க. எப்போ வந்து லாக் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஆனால் வந்துட்டு கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு அவ்வளோ கூட்டம் சேர்ந்தோன்னே யாராவது வந்து லாக் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வர்ற கூட்டத்தையெல்லாம் அடுத்த இதில் ஒரு ரூம் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்து விட்டு லாக் பண்ணிடுறாங்க. ஒரு டைம் ஆனதுக்கப்புறமா ஒரு ரூமாக வந்துட்டு ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அந்த ஓப்பன் பண்ணும்போது தான் யார் ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். அஸ்வினுக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தியை ரொம்ப பிடிக்கும். சுகஸ்திக்கு பார்த்தீங்கன்னா சஸ்வினான்னு சொல்லிட்டு எந்நேரமாக அவன் கூடயே இருக்கணும்னு நினைப்பான். அவளுக்கு வந்துட்டு சன்சியோட அக்காவோடையே இருந்து போர் அடிச்சிருச்சு போல இருக்குது. அதனால் அண்ணான்னு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா சும்மா அவன் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கிறது 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்துக்கிட்டு சன்சியை வந்துட்டு செம ஓட்டுறது, டார்ச்சர் பண்ணுறது, அவள் உட்காந்துருக்கிற சேரில் வந்துட்டு இழுத்து விட்டு விளையாடிட்டு இருக்கிறது, முடிவு பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு பயங்கர சேட்டை 2 பேரும். அஸ்வின் பார்த்தீங்கன்னா ஒரே பையன்றதுனால அவனுக்கு இங்கே விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. அவனுக்கும் தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா சுகஸ்தியை கை விடவே இல்லை. எப்போ பார்த்தாலும் முன்னாடி போய் நின்றுக்கிறது. அந்த கூட்டத்துலலாம் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸில் நின்றுட்டு சுகஸ்தி வந்துட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டான். கூட்டத்தில் தள்ளுனாலும் அவன் மேலே வந்து விழுந்துக்கிற மாதிரி சுகஸ்தி வந்துட்டு கீழே விழாத மாதிரி அப்படி சேஃபாக பார்த்துக்கிட்டான். அன்றைக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்பயுமே வந்து அஸ்வின் எல்லாருமே நல்லா தான் பார்த்துப்பான். நானே எங்கேயாவது ஊருக்கு போகிறேன், தனியாக வண்டியில் போகிறேன், பஸ்ஸில் போகிறேன்னா அம்மா நானும் உங்களுக்காக வரேன், எனக்கு வரவே இஷ்டம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்காக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அதே மாதிரி அவனை விட சின்ன பசங்க பொண்ணுங்க யார் இருந்தாலும் சரி ரொம்ப சேஃபாக பார்த்துப்பான். எந்த இதுவும் பண்ணாமல் அவங்களுக்காக விட்டு கொடுக்குறது அந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் பிடிவாதமும் பண்ணுவான். எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு நல்லா அடிச்சு பிடிச்சி போய் சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. நாங்கள் என்ன அலங்காரம் பார்த்தோன்னே எங்களுக்கு புரியல. கௌரி பார்த்திங்கன்னா ஆண்டி அலங்காரம் பார்த்தேன்னு சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு தெரில, நல்லாவே தெரில. நாங்கள் என்ன 100 ரூபாய் டிக்கெட்டில் போனதுனால செவத்தை தாண்டி போனோன்னையாமே அந்த கருவறை எப்போ வந்துச்சுன்னே தெரில. சாமியை டக்குன்னு பார்த்தோன்னே வெளியில் வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இன்னொரு தடவை ஆண்டி அலங்காரத்தை பார்த்தே தீருவேன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்கள எல்லாரையும் உட்கார வச்சுட்டு நான் மட்டும் ஒரு 100 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. டக்குன்னு உள்ளே போயிட்டோம். ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் வெயிட் பண்ணேன். மற்றபடி டோட்டலாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயாமே பார்த்தீங்கன்னா போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் நான் நல்லாவே பார்த்தேன். தலையில் ஒரு கிரீடமும் உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு வேட்டி பஞ்சகச்சம் மாதிரி கட்டிட்டு மேலே வந்து துண்டு போட்ட மாதிரி. அந்த அலங்காரம் பேர் வைதிகால் அலங்காரம். ஆனால் அப்பயும் வந்துட்டு எனக்கு பேர் தெரில. வெளியில் இருந்தவங்களை கேட்டப்போ அவங்க வந்து பாலசுப்ரமணிய அலங்காரம்னு சொல்லிட்டாங்க. அதனால் கௌரி வீடியோவில் பாலசுப்ரமணிய அலங்காரம்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் டைம் பார்த்த ஹாப்பினஸோடு அப்படியே வந்துட்டு ஸ்டெப் இறங்கினா லேட் ஆயிரும்ட்டு விஞ்சில் போயிடலாம், கம்மி தான் டிக்கெட்டு 30 ரூபா தான்றதுனால விஞ்சுக்கு போய் டிக்கெட்டும் கிடச்சிது. வாங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். விஞ்சு வந்துருச்சு. அது வரைக்கும் வர்ற விஞ்சு போகிற விஞ்சையெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். கௌரியும் சன்சியும் டிக்கெட்லாம் வாங்கிட்டு அங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் விஞ்சுக்காக போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு அப்படியே கைகாலெலாம் பட நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அஸ்வின் சுகஸ்தி எல்லாம் நார்மலாக தான் இருந்தோம். அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டாங்க. அதுவும் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அந்த விஞ்ச் மேலே வரும்போதும் ஃபார்வேர்டில் வரும், நம்ம கீழே திரும்ப இறங்கும் போதும் நம்ம வந்துட்டு முன்னாடி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. மேலே வரும்போது எப்படி வந்ததோ அது அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு போகுது. அதாவது நம்ம மேலே வரும்போது நம்ம வந்துட்டு மலையை பார்த்துட்டே மேலே ஏறுவோம்,
கீழே இறங்கும்போதும் மலையை பார்த்துட்டே தான் கீழே இறங்கணும், கீழே அடிவாரத்தை பார்த்துட்டு இறங்க முடியாது. அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது விஞ்சில் உட்காந்ததுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது அந்த கான்செப்ட் எப்படின்ட்டு. விஞ்சில் மேலே ஏறும்போது நம்ம வந்து நேராக பார்த்து உட்காந்துருப்போம், மலையை பார்த்து ஏறும்போது முன்னாடி ஏறுற மாதிரி இருக்கும், ஓகே ஒன்றும் பண்ணாது. ஆனால் கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்து உட்கார்ற மாதிரி கீழே அடிவாரத்தை பார்த்து உட்கார்ற மாதிரி உட்காந்தோன்னா அப்படியே குனிஞ்சுக்கிட்டே சீட்டு மேலேயே படுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தலை சுற்றுறது, வாமிட் வர்றது அந்த மாதிரி ஆயிரும். இப்படி பேக்வேர்டில் திரும்பி உட்காந்துட்டு போகும்போது நம்ம முதுகு பக்கமாக எல்லா வெயிட்டுமே சாஞ்சிடுறதுனால அவ்வளோ பெருசாக எந்த இதுவுமே தோணாது. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் வந்து கீழே இறங்கிட்டோம். 10 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 9 நிமிஷம் அவ்வளோதான் ஆயிருந்திருக்கும். விஞ்சில் வரும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக கீழே இறங்கிட்டோம். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே மலையெல்லாம் பார்த்துட்டு அந்த பாறை, செடி கொடி எல்லாத்தையும் பார்த்துட்டே சூப்பராக கீழே இறங்கியாச்சு. நாங்கள் கூட டிக்கெட் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு மேலே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ஒருத்தருக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா 30 ரூபா தான். கீழே இறங்கும் போது 30 ரூபா, மேலே ஏறும்போது 60 ரூபா போட்டிருந்துச்சு. ஸோ போனாலும் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் மலை ஏறிடலாம், 10 நிமிஷத்தில் வந்துட்டு மலை இறங்கிடலாம். விஞ்சுக்குள்ளேயுமே வந்து ஒரு லைனாக தடுப்பு மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த முன்னாடி சீட்டில் இருக்கிறவங்க வந்து அடுத்த சீட்டுக்கு தாவ முடியாது, எந்திரிச்சு நிற்க முடியாது, அந்த மாதிரி தான். ஏன்னா எந்திரிச்சு நிற்கவும் ஆடவும் இருந்தால் மலைப்பாதையில் இறங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராகவே நல்லா இது பண்ணியிருந்தாங்க சீட் அரேஞ்ச்மெண்ட்லாம். நான் சஸ்வின்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டு அந்த காற்று வாங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரலான்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் உட்காந்துருந்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சீட்டுங்காட்டி கீழே இறக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஜன்னல் நாங்கள் உட்காந்துருந்த இடத்துல ஓப்பன் பண்ண முடியாது, நல்லா வந்து க்ளோஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். கௌரி வேறு ஐயோ ஜன்னல் ஓப்பன் பண்ணாதீங்க, எனக்கு பயமாக இருக்குதுன்னு கதறிட்டு வந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒன்று பார்த்திங்கன்னா 2வது தடவை தரிசனம் பண்ணது தான். ஃபஸ்ட்டு தடவை நான் தெளிவாகவே பார்க்கல, 2வது டைம் பார்த்திங்கன்னா சூப்பராக பார்த்தேன். ஆனால் லேட் ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம் மனசுக்குள்ளே இருந்தாலுமே சாமியை வந்து நல்லா பார்த்துட்டோன்றது ஒரு பக்கம். ஏன்னா திரும்ப போயிட்டு நம்ம வந்து பழனிக்கு நீ எப்போ வரப்போகிறோமோ தெரியாது. அப்படியே வந்தாலும் எப்படியோ ஒரு 1000 1500 செலவு பண்ணாமல் வர முடியாது. அதுக்கு இன்னொரு 100 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டோன்னா நம்ம மனசு வந்துட்டு உறுத்தல் இல்லாமல் பார்த்துட்டு போயிடலான்றதுக்காக தான் நான் செகண்ட் டைம் டக்குன்னு கேட்டோன்னே கௌரியும் ஓகேன்ட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டு கூட இருக்கிறவங்க சப்போர்ட்டும் பண்ணணும். அந்த இடத்துல கௌரியை தவிர வேறு யாராக இருந்திருந்தாலுமே வந்து வேண்டாம் வாங்க வீட்டுக்கு போகலான்னு தான் சொல்லியிருப்பாங்க. போதும் ஒரு தடவை பார்த்தாச்சு, மறுபடியும் வந்தால் பார்த்துக்கலாம் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கௌரி வந்துட்டு நான் சொன்னோன்னே நான் கூட ஆசோலேஷனில் தான் இருந்தேன். சரி சும்மா போய் பார்க்கலான்ற மாதிரி. கௌரி வந்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், இப்போ கூட்டம் இல்லை, 1/2 மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்தாலாம், டக்குன்னு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு என்னை போக சொன்னதே வந்து அவங்க தான். அந்த இடத்துல எங்கள் வீட்டிலேருந்து யார் வந்திருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாகவே இருந்திருந்தாலும் சரி, நீ போக வேண்டாம் வா போகலாம், அடுத்த தடவை வந்து பார்த்துக்கலாம் தான் சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் 3 பேரையும் பார்த்துக்கிட்டு தனியாக ஒரு ஆளாக உட்காந்துருந்துருக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியாது, உள்ளே போய் எவ்வளோ நேரம் லாக் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ தைரியமாக சொன்னாங்க, அதுக்கே வந்துட்டு பெரிய மனசு வேணும். சன்சியும் சஸ்வினும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே, அவங்க எப்படியாவது சொல்லி பேசி எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. ஆனால் சுகஸ்தி நினச்சி தான் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடணுன்ற மாதிரி. ஆனால் பார்த்திங்கன்னா சஸ்வின் வந்துட்டு சுகஸ்தி 2 பேரும் கையை பிடிச்சவங்க விடவே இல்லை கடைசி வரைக்கும். அதனால நாங்களும் அப்படியே வந்துட்டு முன்னாடியும் பின்னாடியும் கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி பழனியில் அடிவாரத்தில் இறங்கினதுக்கு அப்புறமா அடிவாரத்துலேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கும் ஒரு ஆட்டோ வச்சு தான் வரணும். அப்புறம் அடிவாரத்தில் அந்த சைடு இருந்து இந்த சைடு அந்த விஞ்ச் ஸ்டேஷன்லேருந்து முன்னாடி இருக்கிற பகுதிக்கு வர்றதுக்கும் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து நிறைய அந்த பேட்ரி கார்லாம் கொடுக்குறாங்க ஃப்ரீயாகவே. ஸோ அதில் வந்துட்டு இடம் கிடைக்கிறப்ப நம்ம ஏறி வந்துக்கலாம். நாங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அடிச்சு பிடிச்சி தான் லாஸ்ட்டாக ஏறி வந்தோம். அது போக அடிவாரத்தில் வந்துட்டு கோயிலை ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கும் ஃப்ரீ பஸ்ஸு விட்டுருக்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா டைம் இல்லை, அதனால் நாங்கள் பாட்டுக்கு ஆட்டோ பிடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஏறி கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதில் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, வீட்டில் இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவி வச்சுட்டு டேபிள்லாம் ஃபுல்லாக நீட் பண்ணி வச்சுட்டு நாய்க்கு சாப்பாடு போடுறது, பால் காய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்தோடனே காலையில் வச்சு குழம்பே இருந்துச்சு, அதை மட்டும் சூடு பண்ணி தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு படுத்துக்கிற மாதிரி எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒருவேளை அவங்க வராமல் இருந்திருந்தாங்கன்னா டேபிள் ஃபுல்லாக நாறிட்டு இருந்திருக்கும், டீ வச்சது டம்ளரு அந்த பாத்திரம் இந்த பாத்திரம்னு சொல்லிட்டு சிங்க்கு ஃபுல்லாக அதுவும் நிறைஞ்சிருந்துருக்கும். வந்து எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்திருக்கும். அந்த வேலை இல்லாமல் அவங்க ஃபுல்லாக வேலையும் பார்த்து வச்சுட்டு என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக்கி விட்டுட்டாங்க. நான் பழனியில் வாங்கின ஒரே ஒரு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா இந்த
கதவு நிலவுல வந்து அப்படியே தொங்க விட்டுக்கிற மாதிரியான ஒரு ஹேங்கிங் தான். இதுவுமே வந்து ஒரு தாத்தா பசிக்குதுன்னு சொன்னாரேன்னு சொல்லிட்டு ரூ. 20 தான் அது வாங்கினேன். வாங்கி வீட்டுக்கு வந்து பிரித்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் அட எவ்வளோ சூப்பராக இருக்குது, இன்னொன்று கூட வாங்கியிருந்துக்கலாமேன்ற மாதிரி தோணுச்சு. ரூ. 20க்கு எல்லா அந்த அறுபடை முருகன் சாமியுமே வந்து பேரோட போட்டு இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஃபோட்டோ, அது கூட கட்டிக்கிறதுக்கு அந்த 2 கயிறும் கொடுத்துருக்குறாங்க ஹோல்ஸ் போட்டு. அப்புறம் எனக்கு அந்த திருநீரோட வாசனை வந்து ரொம்ப பிடிக்குன்றதுனால திருநீர் ஒரு பாக்கெட்டு, அப்புறம் அந்த இலையில வந்து சந்தனம் வச்சு கொடுப்பாங்க, அந்த சந்தனத்தோட வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குன்றதுனால சந்தனமும் வாங்கிட்டு பழனி போயிட்டு பஞ்சாமிர்தம் வாங்காமல் எப்படி, அதனால் பஞ்சாமிர்தமும் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்து விளக்கேற்றி, காலையிலையும் நைட்டும் விளக்கேற்றிட்டு வெல்மாறல் சொல்லுவேன். இன்றைக்கும் காலையில் வந்து சொல்ல முடியல, கோயிலில் போய் வேணால் கௌரி வந்துட்டு படிங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்ட்டு புக்கை வச்சு ஒரு டைம் ஃபுல்லாக படித்தாச்சு. நானும் சன்சியும் ஸ்டெப்பில் போகும்போது திருத்தணியில் உதித்தரலும் வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டே போயிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து நைட் லேட் ஆகிட்டங்காட்டி திருத்தணியில் மட்டும் ஒரு 6 டைம் சொல்லிட்டு அப்படியே படுத்தாச்சு. அடுத்த விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.